வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சனம். ஸ்ரீ காளியம்மனே. இப்போ நான் உங்கள் அன்பு ஜோதிடர், அன்பு நண்பன் கார்த்திகேயராம. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா சங்கடங்கள் தீர்க்கும் கணநாதன் வழிபாடு. இந்த கணநாதன் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா பிள்ளையார். இந்த பிள்ளையார் வழிபாடு எப்படிதான் நம்ம சங்கடங்கள்லாம் தீர்க்க போகுது. இது பாத்தீங்கன்னா ரியலா பலர் செஞ்சு பார்த்து அதுல சக்சஸ்ஃபுல் ஆன ஒரு வழிபாடு தான். நம்மள ஏதோ சொல்லிட்டு போறது. பலருக்கு இந்த வழிபாடுகள் சொல்லி பலர் தன் வாழ்க்கையில தன் எதுக்காக வழிபாடு போன அதை அச்சீவ்மெண்ட் பண்ணி முழு சந்தோஷம் அடைந்த அந்த வழிபாடு தான் நான் சொல்ல போறேன். இந்த வழிபாடை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இனி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைமா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட விலை மதிப்புல பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 98.8% பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்தீங்க. என்ன பண்ணுங்க, உங்களோட விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லைவ்ல வரும்போதும் சரி, புதுசா வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல உங்களுக்கு வேற எது நம்ம யூடியூப்ல நம்ம ஷேர் பண்ணாலும் நோட்டிபிகேஷன் உடனடியா கிடைக்கும். சோ பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி உங்களோட மேலான கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நான் என் தந்தையின் மலடியை வணங்கி கொண்டு, எனக்கு எல்லாம் வல்ல என் தந்தையின் மலடியை வணங்கி கொண்டு இப்போ வாங்க இந்த சங்கடங்கள் தீர்க்கும் இந்த கணநாதன் வழிபாடு எப்படி சார் பண்றது. அதாவது இந்த பிள்ளையாருங்கிறவர் பாத்தீங்கன்னா சகல கணங்களுக்கும் அதிபதி அவர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் திகழக்கூடியது இந்த கணநாதன் அவர் மட்டுமே தான். எல்லா இடத்துலயும் இருப்பார். நீங்க போற இடத்த பார்த்தா சரிங்க, ஒரு வீட்டு வாசல்ல இருப்பார், கேட்ல இருப்பார், தெருமுக்கூட்டுல பிள்ளையார் கோயில் இருக்கும். நம்ம எழுதும் போது பிள்ளையார் சுழி போட்டு எழுதும். எல்லா இடத்துலும் நிறைஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த விநாயகருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைங்க. மோத அஸ்தான் சொல்லுவோம், கொழுக்கட்டை பிரியர் இந்த விநாயகர். அப்படிப்பட்ட இந்த விநாயகருக்கு ஒரு வேண்டுதல் வைக்கணும் சார். எனக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு, எனக்கு தீர்வு வேணும் சார். இல்ல நான் ஒரு ஹையர் ஸ்டடி பண்ணணும் சார், எனக்கு படிக்கிற சூழ்நிலைக்கான வாய்ப்புகளே கிடைக்கல சார், எனக்கு வேலை அமைய மாட்டேங்குது சார், எனக்கு திருமணம் அமைய மாட்டேங்குது சார், எனக்கு புத்திர பைத்தியம் இருக்கு, ஏதோ ஒரு வேண்டும் நல்வழியில் நேர்மையான முயற்சிக்கூட வேண்டுதலுக்கு அந்த விநாயகனுக்கு என்ன பண்ணுங்கன்னா வேண்டிக்கோங்க. விநாயகர் ஆலயம் உங்க அருகாமை கூடிய வர சித்தி விநாயகர் இருந்தாலும் சரி, அல்லது சித்தி புத்தி விநாயகர், ஏதோ ஒரு விநாயகர் ஆலயம், விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, விநாயகரப்பா எனக்கு நான் இந்த பிரச்சனைல இருக்கேன், இல்ல எனக்கு இது வேண்டும், இது எனக்கு நீ கொடுத்தீன்னா நான் உனக்கு கொழுக்கட்டை வச்சு நிவேதியம் பண்றப்பான்னு வேண்டிக்கும். இந்த வைக்கக்கூடிய கொழுக்கட்டை வேண்டது பாத்தீங்கன்னா ஒரு 108, புரியுதா, ஒரு 56, எல்லாம் ஒரு 308, ஒரு 1001, அது மாதிரி பெரிய லெவல்ல கொழுக்கட்டை வச்சு நிவேதியம் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அந்த கொழுக்கட்டை நிவேதியம் பண்ண தானமா கொடுக்கணும். எல்லாரும் சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணி அந்த அன்னதானத்தை கொழுக்கட்டை எடுத்து வைக்கணும். அது மாதிரி கொழுக்கட்டை நிவேதியம் பண்ணி நீங்க வேண்டிக்கும் போது நிச்சயமாக கண்டிப்பாக உங்களது வேண்டுதல்கள் நிறைவேறுங்க. இது பாத்தீங்கன்னா பல பேருக்கு சொல்லி அவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆனந்த வழிபாடு. சக்சஸ் ஆனவங்க நமக்கு திரும்ப திரும்ப சொன்னது சார், இதை நீங்க ஒரு பொது வழியில சொல்லுங்க சார். சொல்லும் போது அவங்களும் பயனடைவாங்க. சொன்னதன் அடிப்படை நம்ம பொது வழியில ஷேர் பண்றோம். இந்த வழிபாடுகள்ங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில தான் அந்த தும்பிக்கையான வழிபாடு. புரியுதா, நம்பிக்கை வைத்து அந்த தும்பிக்கையான வழிபாடு பண்ணணும். எல்லாம் மனசார நீங்க பகவானை வேண்டிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணும் போது, அந்த மோதகம் வச்சு வழிபாடு பண்ற பகவான்கிட்ட வேண்டும் போது நிச்சயமாக காரிய சித்தி உண்டு. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா, நம்மளோட சேனல் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அது. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க கால் பண்ணி நீங்க கன்சல்டேஷன் வாங்கினாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஜாதக சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் வேணா நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல திருமண பொருத்தங்கள் பார்க்கணும், இல்ல ஜாதக கோளாறுகளுக்கு பரிகாரங்கள் வேணும் விருப்பப்பட்டாலும் சரி, என் நம்பர் நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். 24/7 இயங்கக்கூடிய நம்மளுடைய ஆபீஸ் நம்பர் தான். அந்த நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்ட நம்பர் நீங்க ரெஃபர் பண்ணி விடுங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இன்னொரு காணொலியில நான் உங்கள் அன்பு ஜோதிடர், அன்பு நண்பன் கார்த்திகேயராமன். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அனைத்து விதமான சகல செல்வமும் சகல ஐஸ்வர்யமும் நிறைந்து வழிந்திட நான் என் காளியை மனமாற பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.